உங்கள் வீட்டில் ஒரு தனி அறையை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சில மணி நேரம் தனிமையில் செலவிடுங்கள். சில சமயம் சில நாட்கள் ஏகாதத்தில் நேரத்தை செலுத்துங்கள். அப்போது உங்கள் குரு உங்களுக்கு சாதனாவை சொன்னாரோ சொல்லவில்லையோ என்றால் கேள். எந்த கடவுளை வணங்குகிறாயோ அவரின் முகத்தை முன்னே நிறுத்து. விளக்கை ஏற்றினால் உங்கள் சங்கல்பம் வியாபகமாக உதவும். எதுபோல ஒரு பொருள் பூமிக்குள் சென்று விதைகள் பூமிக்குள் நுழைந்து பல மடங்கு பெருகி வருகிறது. தண்ணீரில் கலந்து கொடுத்தால் அதிகமாக பரவுகிறது. ஆனால் அதே பொருள் நெருப்புடன் தொடர்பு கொண்டால் அதனால் அதன் தாக்கம் வெகு தூரம் சென்றடைகிறது. சிறு ஜீரகம், கடுகு, வெந்தயம் இவற்றுக்கு அக்னியின் சகவாசம் கிடைத்தால் எவ்வளவு தூரம் பரவும். அதே போல மந்திரத்தை ஜெபிக்கும் போது, தியானம் செய்யும் போது அல்லது கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது நாம் தீபம் ஏற்றுகிறோம். அதனால் அப்படி கடவுள் சந்தோஷம் அடைவார் என்றும் கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். கடவுளுக்கு ஐஸ்வர்ப்பதற்காக தீபம் அல்ல. மற்றும் பகவான் உங்கள் துப்பம் தீபத்திற்கு பசியாகவில்லை. கடவுளினிடத்தில் இருளும் இல்லை, துர்நாற்றமும் இல்லை. குளியலறையில் துர்நாற்றம் வீசுகிறது. அதில் பல கெட்ட கெமிக்கல்ஸ் வைத்திருப்பர். அவைகள் துர்நாற்றத்தை அடக்குகிறது, நாற்றம் இருக்காது. அதனால் பாத்ரூமை நாம் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். மற்ற கெமிக்கல்ஸ் துர்நாற்றத்தை போக்கினாலும் மற்ற நாத்தம் வரும். சுகந்தின் புஷ்டி வர்தனம். பூக்களின் நறுமணம் போல உங்கள் தியான அறையில் துளசி வாசனை வர வேண்டும். இவை ஞான தத்துவத்தை உறுதி செய்யும். தீபமேற்றி தூபதை ஏற்றி சாத்வீகப்படுத்தியாச்சு. சிறு சொட்டு நெய் ஊற்றி பசுமாடு விரட்டியால் தூபம் செய்து ஒரு சிறிய ஸ்பூன் அளவு பசு நெய்யை விரட்டியால் சொட்டு சொட்டாய் ஊற்றி அதன் மீது தூபம் போட்டால் 1 டன் சக்தி வாய்ந்த பிராணவாயு கிடைக்கும். அது வலிமை தரும். முடிந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிறந்த உணவு எது? காற்று தூய்மையும் பசுவின் விராட்டியில் பசுவின் நெய் ஊற்றி தூபம் செய்வதுதான் இது. இதை தவிர சுத்தமானது எதுவும் இல்லை. அட்டாச்லெட்டின் குளியலறையுடன் சேர்ந்த அறையில் மனம், அறிவு மற்றும் உடலுக்கு மிகவும் தரமட்டமான ஆகாரம், அறையில் சுத்தமான காற்றின் போக்குவரத்து இருக்கட்டும். மேலும் இந்த அழகான தூபத்தை ஏற்றுங்கள். பூஜை அறையில் தியானங்கள் செய்யக்கூடாது. ஒரு அறை ஒதுக்கவும் தியானம் மற்றும் பஜனை செய்வதற்காக. அங்கு கடவுளின் முன் தீபம் ஏற்றி பிராணாயாமா செய்து ஹரிஓம் என்ற நீண்ட ஒலியை எழுப்புங்கள். ஹரி மற்றும் ஒலுக்கு இடையில் உங்கள் மனம் சங்கல்பம் விகல்பம் இல்லாமல் இருக்கும். உள் மனம் வாசுதேவமயமாக மாறத் தொடங்கும். பின்னர் கண்கள் மற்றும் கண்ணிமைகள் விழாமல் இருப்பது நல்லது. விழுந்தால் கெட்டது அல்ல. ஆனால் கண்ணிமைகள் அங்கும் இங்கும் செல்லாமல் ஒரு நிலையில் வைத்து கடவுளையோ தீபத்தையோ அல்லது வேறு பொருளை குறைந்தது 6 நிமிடமாவது பாருங்கள். பிறகு அதிகரித்து கொள்ளலாம். இதனால் உங்கள் மனம் கடவுளுக்கு உரியவராகிவிடும்.